அப்படியே இருங்க. நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் விலகிருங்க சார். சார் இன்னொரு தடவை சார். சார் ஓகே சார். தரு சார். இழுத்து பிடிங்க, இழுத்து பிடிச்சிக்கோங்க. பைய கொண்டு அவசரம் பைய பின்னாடி ஏற்றி போட்டு விடு. பின்னாடி தூக்கி போடு. அனைவருக்கும் வணக்கம். இன்று வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட 150 ஏக்கர் நிலம் கொண்ட இந்த மிகப்பெரிய கேம்பஸ்ல நம்ம ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மதியம் டாக்டர்கள், சீனியர் டாக்டர்கள், ஸ்டாஃப் நர்சஸ், எம்பிபிஎஸ் மாணவர்கள், பட்ட மேற்படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் அப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு மிகப்பெரிய டீம் போட்டு நாம் வாழ்கின்ற இடத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே கிளீன் கேம்பஸ் என்ற புரோகிராம் மாதம் மாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய நல்ல ஒரு பதிவை பொதுமக்களுக்கு அது தெரியப்படுத்துகிறது. இப்படி படித்தவர்களே ரோட்டை சுத்தம் செய்யும் போது நாமும் சுத்தம் செய்ய வேண்டும்
நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை அது பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு செல்லுகிறது. அதனால் இதை மாதம் மாதம் எங்களுடைய மருத்துவமனையைச் சேர்ந்த அனைவரும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். சேர்மன் திரு முத்துராமலிங்கம் சார் அவர்களின் உத்தரவுக்கிணங்க இந்த மொத்த டீமும் இன்வால்வ் ஆகி இதை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் இதை இங்கே வருகின்ற நோயாளிகளின் உறவினர்கள், பார்க்கின்ற பொதுமக்கள் அனைவரும் இதை ஒரு நல்ல செய்தியாக எடுத்து அவர்களும் அவரவர் பகுதிகளில் இதை செய்ய வேண்டும். நாம் வாழுகின்ற பகுதியை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எங்கள் மருத்துவக் கல்லூரியின் சார்பாக அன்பு கலந்த பொதுமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாங்கள் ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை தூய கேம்பஸாக பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஏனைய செவிலியர்கள் மற்றும் மற்ற துறையை சார்ந்தவர்களும் எல்லாரும் ஒன்று திரட்டி நாங்கள் எங்கள் மருத்துவமனையை சுகாதார வளாகமாக பேணி காத்து கொண்டு இருக்கோம். அதை மென்மேலும் மக்களுக்காக அறிவுறுத்துவதற்காகவும் இன்று நாங்கள் மிக சிறப்பாக செய்வதற்காக இன்று நாங்கள் இந்த வாரத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் எல்லோரும் இதனை பேணி காக்க வேண்டும். இது மத்திய அரசின் வலியுறுத்தலாகும். ஸ்வச் பாரத் என்ற இதையும் நாங்கள் இதை அடிப்படையாக கொண்டு கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.